மிதுனத்துக்கு 10ஆம் அதிபதி சனி பகவானே வந்து தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி தான் இல்லைங்களா? அப்போ அவர் 10க்குடையவராக மாறும்போது இந்த 10ஆம் அதிபதி உங்களுக்கு நல்ல தொழில் திறமையே வகுத்து கொடுப்பார். நீங்கள் வந்து ஒரு தொழிலில் போயிருப்பீங்க, இல்லை ஒரு ஐடி கம்பெனியில் போயிருப்பீங்க, ஏதாவது ஒரு விஷயத்துக்குள்ளே போகும்போது அடுத்த கேட்டகிரியில் தான் நீங்கள் மேலே வருவீங்களே ஒழிய நீங்கள் அதுக்கு கீழே உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் நடக்காது. மேலும் உயர்வு. நான் 5 வருஷமாப்பா ஒரே டென்ஷன், நான் வந்து இந்த வேலையில் வந்து நான் நைட் ஷிஃப்ட்லேயே இருக்கேன், எனக்கு ஒரு பகல் ஷிஃப்ட்டு கிடைக்கல, எல்லாத்துலேயும் ஒரு டென்ஷன். இந்த டென்ஷன் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே இதோடைய பலனை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. சிலர் பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு முன்னாடி அனுபவிச்சிருப்பீங்க. ஒரு சிலர் இப்போ இந்த காலகட்டத்தில் சூப்பராக அனுபவிக்க போகிறீங்க. ஏன் அப்படின்னா 10க்குடைய அதிபதியே உங்களுக்கு 10ஆம் இடத்துல அவர் வந்து இருக்க போகிறது தான். அப்போ மிதுனம் அப்படிங்கிறது புதன், சனி பகவானுங்கிறது வந்து இருக்கக்கூடிய இடம் வந்து குரு. அப்போ குரு, சனி, புதன் இந்த 3 கேட்டகரி கூடிய கிரகம் என்ன பண்ணும் அப்படின்னா பயங்கர வேல்யூ, பயங்கர அறிவு. இவங்க ஒருவருக்கு ஒருவர் நல்ல ஆதிக்கம் செலுத்தி ஒருவரை முன்னேற்றி விடுறதுக்கு நானா நீயான்னு போட்டி போடுவாங்க. இதை நீங்கள் சூப்பராக பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மட்டும், ஏன்னா நீங்கள் வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஏன் ஸ்லோவாக பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ரெட்டிப்பு பிரச்சனையை கொடுக்கும். இப்போ ஒரு வீடு கட்டுறீங்க, இல்லை வீடு வாங்க போகிறீங்க, இல்லை எதுக்காவது ஒரு இன்வெஸ்ட் பண்ணும்போது திரும்பவும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை போடுற மாதிரி ஆகிடும். அதில் மட்டும் நீங்கள் உங்கள் குலதெய்வத்தையும் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் கருப்பராயரை தான் நீங்கள் வேண்டணும். கருப்பராயரையும் நீங்கள் வந்து வழிபடும் போது உங்களுக்கு அற்புதமாக அந்த விரயத்தை கூட அவர் வந்து லாபமாக ஆக்கி உங்களுக்கு கொடுத்துருவார். அப்போ மிதுன ராசிக்காரங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய பூஜை அறையில் வலம்புரி சங்கு, உங்கள் பூஜை அறையில் வலம்புரி சங்கு இருக்கு இல்லைங்களா, அந்த சங்கை எடுத்து ஒரு பச்சரிசிக்கு மேலே அந்த சங்கை வச்சுக்கோங்க. நல்லா பச்சை கற்பூரம் கொஞ்சம் போட்டு அதில் நீங்கள் லைட்டாக தண்ணி ஊற்றி அது கூட கொஞ்சம் பன்னீரும் ஊற்றிக்கோங்க. அதில் 2 துளசியை போட்டு ஒரு 3 மணி நேரம் நீங்கள் வச்சுட்டு அந்த தண்ணியை நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து நெகட்டிவ் வேவ்ஸுகளும் போயிடும். உங்களுக்கு அடிக்கடி என்ன ஆகும் அப்படின்னா நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் வரும். ஏதாவது ஒன்று குழப்பிக்கிட்டே இருப்பீங்க. நல்லா தான் போயிட்டுருக்கும், ஆனால் குழப்பம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு மட்டும் எல்லாமே 2 டைம் வேலை செய்துன்னு நினைப்பீங்க. ஆனால் அந்த 2வது முறை வேலை செய்வது உங்களுக்கு அற்புதமாக வேலை செய்வீங்க. அது வந்து பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்து இந்த டைமில் கிடைச்சிருந்தா கூட இது கிடைச்சிருக்காது. ஆனால் இது 2வது டைமாக நம்ம முயற்சி பண்ணி கிடைக்கும்போது இன்னும் நல்ல விஷயமா கிடைச்சிருக்குன்னு அப்போ நீங்கள் வந்து சந்தோஷப்படுவீங்க. அப்போ உங்களுக்கு உகந்த அமைப்பு யாருன்னா பெருமாள். நீங்கள் பெருமாள், பைரவர், அடுத்தது இல்லாட்டி உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் தெய்வம், அதுலேயும் பர்டிகுலராக நீங்கள் வந்து முனீஸ்வரர், அடுத்தது கருப்பராயர், இந்த மாதிரி நீங்கள் ப்ரே பண்ணும்போது உங்களுக்கு சூப்பராக ஒரு அமைப்பை கொடுக்கும். நீங்கள் சனிக்கிழமை 6 மணி, எப்போனா சூரியன் மறைந்ததுக்கு அப்புறமா நீங்கள் 6 விளக்கு ஏதாவது ஒரு கோயிலில் போட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வரும்போது உங்களுக்கு பலன் இரட்டிப்பு கிடையாது, நீங்கள் பல மடங்கு உங்களுக்கு பலன் கொடுக்கும். ஏன் அப்படின்னா சூரிய பகவானுக்கும் சனி பகவானுக்கும் ஒரு எப்பப்பாரு ஒரு வாக்குவாதம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போது அவருடைய மகனாக இருப்பதனால் அவர் மறைந்து அந்த சூரியனுடைய வெளிச்சம் மறைந்து இவரை நீங்கள் பலப்படுத்துகிற மாதிரி இருக்கும்போது உங்கள் தொழில் சிறக்கும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் நிவர்த்தியாகும், உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும், நல்ல ஒரு ஆயுளுக்கு உண்டான ஒரு அமைப்பை இந்த ராசிக்கு இந்த வருடம் 2.5 வருஷமே நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அதிலே உங்களுக்கு குருவும் உங்களுக்கு மாறும்போது அற்புத பலன், வித்தியாசமான பலன்களை நீங்கள் அனுபவிக்கலாம்.